தொடர்ச்சியாக பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடு இணைந்து கொள்ள போகின்றோம். இந்த பகுதியின் மூலமாக நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்வுகளையும் மருத்துவர்களினுடைய ஆலோசனைகளுக்காக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் அனைத்து பெண்மணிகளுக்கும் பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். அதாவது ஒரு பெண்கள் பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் பருவங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பெண் பிள்ளை பருவங்கள் என்று வருகின்றது. 11 வயதுக்கு மேல அது பெண் பருவம் அடைந்து விட்டால் அதற்கும் பிறகு ஒரு பருவங்கள் வருகின்றது. ஏன் இப்படி நாங்கள் பெண்களை பருவங்களாக வகுக்க வேண்டும் அல்லது பெண்களை பற்றி ஏன் பிரித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்தான் ஒரு நாட்டுக்குரிய குழந்தைகளை, அதாவது நாளைய தலைவர்கள் இன்றைய சிறுவர்கள். அப்ப இன்றைய சிறுவர்களை தரக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இந்த பெண்களே தான். அப்போ ஒரு நாளைய தலைவர்களை உண்டாக்க வேண்டும்னு சொன்னா ஒரு பெண்ணை நாங்கள் சிறு வயதில இருந்தே அவளை ஒரு கட்டுக்கோப்பாக அவளை வைத்து அவளை பராமரித்து அனுப்ப வேண்டும். அதனால்தான் ஒரு பெண் ஒரு குழந்தையை தர முடியும். எனவே நாங்கள் பெண்களை பருவங்களாக வகுக்கின்றோம். பெண்களை பருவங்களாக வகுக்கும் பொழுது பெண் பருவங்கள் என்றால் என்னென்று பார்ப்போம். பருவங்கள் என்று சொன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் தானே. அப்போ ஒரு வயதின் அடிப்படையில முதல் பெண் குழந்தைகளாக, அதாவது பெண் பருவங்களை பார்த்தோம்னு சொன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பெண், மூதாட்டி, கிழவி, இப்படி 8 பருவங்கள் நான் சொல்ல உள்ளேன். அதாவது முதல்ல பேதை பெதும்பை பருவம். பேதை பருவம்னு சொன்னா உங்களுக்கு பேர்லயே வடிவா தெரியுது என்னது. அதாவது ஒன்றுமே அந்த பேதை பெதும்பை பேதை பருவம்னு சொன்னா அதாவது 1 வயது தொடக்கம் 5 வயது வரை. பெதும்பை பருவம்னு சொல்றது 5 தொடக்கம் 10 வயது வரை. இந்த பருவங்கள்ல அதாவது அந்த 1 to 5 இயர்ஸ்ல பேதை என்றா ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் குழந்தை தான் என்ன பேதை. அந்த வயதுல பார்ப்பதை எங்களுக்கு பெண் பார்க்கிறவர்கள், இருக்கிறவர்கள், அந்நியர்கள் எதுவுமென்றது சூதுவாது தெரிந்தவர்கள், இது எதுவுமே பிள்ளைக்கு தெரியாது அறியாத பருவம் தான் இந்த பேதை பருவம். அடுத்ததா பெதும்பை பருவம். பெதும்பை பருவம் என்று சொல்றது கூடுதலா ஸ்கூல் ஏஜ், அதாவது 5 to 10 இயர்ஸ்ல பிள்ளை அதாவது அடுத்த ஜௌவன பருவம், அதாவது மங்கை பருவத்துக்கு வரப்போகுது. அதற்குரிய ஆயத்தங்கள், அதாவது மனதளவில உடல் அளவில எல்லாம் சில மாற்றங்கள் அந்த பெதும்பை பருவத்தின் என் ஸ்டேஜ் நடக்க போகுது. அப்ப எனவே இந்த பேதை பெதும்பை பருவங்கள் ஒரு சேம் கேட்டகரியில வரும். அடுத்ததான் மங்கை. அதாவது மங்கை என்று சொல்றது பெண்களை குடிப்பதாக இருந்தாலும் இந்த மங்கை பருவம் என்று சொல்றது 10 தொடக்கம் 16 வருடம். அது ஏன் அப்படி? அதனாலதான் ஒரு மங்கை, அதாவது பூ புனித நீராட்டு விழா, அது மங்கையர் விழா அப்படி சொல்லுவதற்கு காரணம் இந்த பேர். அதாவது மங்கை பருவம் 10 தொடக்கம் 16 வயதுல வருது. இந்த மங்கை பருவம் காக்கப்பட வேண்டிய பருவம். ஏன்? இதுலதான் ஒரு பெண் குழந்தை பூப்படைய போகிறார். அதாவது ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன், மெனாக்கேன்னு சொல்லுவோம், முதல் பூப்பு வருகின்றது. அப்ப எனவே இந்த பருவத்தை நாங்கள் காக்க வேண்டும். அப்ப இது மங்கை பருவம். அப்ப மங்கை பருவம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, மங்கை அதாவது தமிழ் இலக்கிய நூல்கள்ல இந்த பருவங்கள் கூறப்பட்டிருக்கிறது. மங்கு எப்படி வந்ததுன்னு சொன்னா, முக்கு அது திரிபடைந்து மங்கு, மங்கு திரிபடைந்து மங்கை. அதாவது முக்கு என்று சொன்னா சில இடங்கள்ல கோணர் என்று, அதாவது இந்த நான் சொன்ன பெதம்பை பருவமும் அங்கால சொல்ல போற மங்கை மடந்தை பருவமும் ஒன்றிணைகிறது. அதாவது பெதும்பை பருவமும் மடந்தை பருவமும் ஒரு கூடி இணைகின்ற பருவம் தான் மங்கை பருவம் என்று சொல்லுவினா. அப்ப இந்த மங்கை பருவம் என்று சொன்னா இந்த கூடுதலா என்னது, இந்த கோணரா உள்ள ஸ்டேஜத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மங்கை பருவத்துல பூப்பு நடக்க போறது. அதாவது சித்த மருத்துவ ரீதியில மங்கையில என்ன, அதாவது கூடுதலா பித்தம் நல்ல நிலையில செயற்படும். அந்த பித்தத்துல அபான வாயு தூண்டுபடுறதால எங்களுக்கு என்ன, கர்ப்பாசயத்திலிருந்து கீழ்நோக்கிய அசைவு தூண்டப்படும். எனவே இந்த கர்ப்பாசயத்தில இருந்து ஒரு முதல் இரத்தம் வெளியேற ஸ்ரோனிதம்
வெளியேற செயற்பாடு தான் என்னது முதல் பூப்பு மென்சுரேஷன் சொல்லுவோம். எனவே அந்த மங்கை பருவத்துல இந்த ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் வரும். சில நேரங்கள்ல இந்த மங்கை பருவத்துல வந்து வராத மென்சுரேஷன் காலத்துக்கு முந்தியதாக பெதும்பை பருவத்துல வந்தால், இப்ப கொமனா அது வருகுது என்னன்னா இந்த 10 வயசுக்கு முன்னுக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்றது, அது ப்ரீகாசியஸ் பியூபர்ட்டி, அதாவது காலத்துக்கு முந்தின பூப்பு. அது ஏன் வருகின்றது? தற்பொழுது வந்து டிவி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, படங்கள் பார்க்கிற தன்மைகள் இதுகள் வந்து கூடுதலாக இருக்கிறதாலையும், குழந்தைகள் சின்ன வயதிலேயே கொழுப்புணவுகள், கேண்டோஸ், சாக்லேட்ஸ் இதுகளை எடுக்கிறதாலையும் எங்களுக்கு இந்த ஜூட்ரஸ்ல வந்து கூடுதலாக வந்து என்ன ஏர்லியாகவே வந்து இந்த பித்தமும் அபானவாயுவும் கூடுதலாக தூண்டப்படுறதால அவர்களுக்கு வந்து என்ன செய்ய போகுது, ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் வந்து ஏர்லியாகவே நடக்குது. இந்த செக்ஷுவல் ஹோமோன்ஸ் வந்து ஏர்லியாக வந்து செக்ரேட் பண்றதால அவருக்கு வந்து ப்ரீகாசியஸ் பியூபர்ட்டி வருது. இது ஒரு உண்மையில ஒரு நடைமுறைக்கு பிழையான ஒரு விஷயம். எனவே தாய் தகப்பன்மார் வந்து இந்த மங்கை பருவத்துல ஏற்கனவே நாங்கள் அந்த வரப்போற பிரச்சனைகளுக்காக நாங்கள் பெதும்பை பருவங்களிலேயே குழந்தைகளை வந்து டிவிகள் பார்க்குவதற்கோ பிலிம்ஸ்க்கு வந்து தனியே பார்ப்பதற்கோ வந்து அனுமதிக்க கூடாது. நாங்கள் குடும்ப சார்ந்தமான படங்களை பார்ப்பதன் மூலம் இந்த ப்ரீகாசியஸ் பியூபர்ட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அத்துடன் மட்டுமில்லை, இந்த மங்கை பருவத்துல வந்து அந்த மங்கைக்கு வந்து சில அதாவது உடல் தொழிலியல் மாற்றங்கள் வாரதலாலையும் சில பக்கத்துல அதாவது மென்சுரேன் அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ண போயினம் என்று சொல்லி பக்கங்கள்ல கதைப்பதனாலையும் அவ ஒரு பயம் ஃபியர் வருது. அதை தொடர்ந்து பிள்ளை வந்து என்ன செய்ய போகுது, அதாவது சொல்றதாலையும் ஏற்கனவே பயம் வருது. அதனால பிள்ளைக்கு வந்து ஒரு சைக்கோலஜிக்கல் எஃபெக்ட் பண்ணப்படுது. எங்களுக்கு உடம்புல வந்து சில மாற்றங்கள் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வர்றதால பிள்ளை உடல் அதாவது பிசிக்கலா வந்து வயலன்ஸ் வருது, செக்ஷுவலா சில அதாவது பியர் குரூப்ஸால வந்து வயலன்ஸ் வரலாம், சைக்கோலஜிக்கல் வயலன்ஸ் வரலாம். எனவே பேரண்ட்ஸ் இந்த மங்கை பருவத்தை கட்டாயம் வந்து காப்பாற்ற வேண்டும், அதாவது பாதுகாக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததா வந்து மடந்தை பருவம். மடந்தை பருவம் என்று சொன்னா என்ன? மங்கை, அடுத்ததா மடந்தை. மடந்தை என்று சொன்னா 16 to உண்மையில வந்து ஒரு 16 தொடக்கம் 25 வயதுக்குள்ள மடந்தைன்னு சொல்லுவோம். மடந்தை என்றது தமிழ் இலக்கியத்துல எப்படி சொல்லுங்க, மட பிளஸ் அன் பிளஸ் தை. மடன்னு சொன்னா என்ன? பிளட்டா இருக்குது. அன் பிளஸ் தை, அதாவது தை பெண்ணுக்கு, அதாவது உலக காலம் இருந்த ஒரு நேராக இருந்த உடல், மட்டமா இருந்த உடல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸால வந்து அதாவது பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வேற ஒரு கூரான ஷேப்புக்கு வரதுதான் மடந்தை பருவம்னு சொல்லுவோம். இது அடுத்ததா உள்ள நெக்ஸ்ட் ஆன ஒரு பருவ நிலைமையை பார்ப்போம். இதுலதான் கூடுதலா வந்து நாம வந்து ஏஜ் அட்டென்ட் பண்றதால சில நேரம் வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் கூடுதலான வந்து என்னது அது அதாவது மென்ஸ்ட்ரேஷன் டைம் வந்து வயிற்று நோய் கூடுதலாக இருக்கிறது என்ற சில பிரச்சனைகள் கூடுதலாக வரக்கூடும். நன்றி.